ஹாய் டெக்கிஸ், வெல்கம் டு தமிழ் ஏஐ ஹப். இன்னைக்கு இந்த வீடியோவில் எம்சிபி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சின்ன டெமோவும் இன்னைக்கு பார்ப்போம். இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவாக வரும். ஏன்னா எம்சிபியை ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட அஜெண்டாவை பற்றி பார்க்கலாம். முதல்ல இன்ட்ரடக்ஷன் டு எம்சிபி பார்த்துடலாம். அப்புறம் ட்ரெடிஷ்னல் எல்எல்எம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இப்போ இருக்கிற எல்எல்எம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஏஐ ஏஜென்ட்ஸை பயன்படுத்துகிறோம், அப்புறம் அதோட ப்ராப்ளம்ஸை பற்றி பார்க்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸை எம்சிபி எப்படி ரெக்டிஃபை பண்ணுறாங்கன்றத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எம்சிபி ஆர்கிடெக்சரை பற்றி பார்க்கலாம். கடைசியாக ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சின்ன டெமோ ஒன்று பார்க்கலாம். கொஞ்ச நாளாகவே ஏஐ இண்டஸ்ட்ரியில் இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் தான் ஹைப்பு. அதோட ட்ராபேக்ஸும் நிறையா இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் எம்சிபியோட கான்செப்ட் மற்றும் ஆர்கிடெக்சர் என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரெடிஷ்னல் எல்எம்ஸில் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லை டேட்டாஸை பற்றி அதுகிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் சில அப்டேட்டட் நியூஸ் இல்லை கரண்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி கேள்வி கேட்டால் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்காது. ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வெதர், அதாவது கரண்ட் வெதரை பற்றி ஒரு எல்எல்எம்கிட்ட இப்போ சென்னையில் இருக்கிற கரண்ட் வெதர் கண்டிஷனை பற்றி கேள்வி கேட்டால் அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற எல்எல்எம்ஸில் அந்த பிரச்சனை கிடையாது. சாட்ஜிபிடியில் ஒரு டெமோ பண்ணி பார்ப்போம். ஸோ சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். Give me the current weather in Chennai now. கொடுக்கலாம். Give me the current weather in Chennai now இப்போ கொடுக்கலாம். இப்போ கரண்ட் டேட் April 9. கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10:38 PM. சென்னையில் என்ன வெதர்னு காமிக்குது. ஸோ இப்போ இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் எல்லாம் பேக்ரவுண்ட்ஸில் ஏபிஐஸை பயன்படுத்தி சர்ச்சை ஆக்சஸ் பண்ணுறாங்க. கரண்ட் எல்எல்எம்ஸில் நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டஃப்ஸை ஜென்ரேட் பண்ணும். அதாவது டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், கோட் ஜென்ரேஷன், வெப் சர்ச், டீப் ரிசர்ச் மாதிரி ஸ்டஃப்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஆனால் கரண்ட் எல்எல்எம்ஸ் ஒரு ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது ஒரு இமெயிலை சென்டோ ரீட் பண்ணவோ முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபைல்ஸை கிரியேட் பண்ணவோ ரீட் பண்ணவோ அதை ஆக்சஸ் பண்ணவோ முடியாது. அதே மாதிரி உங்கள் கிட்ஹப் டைரக்டரியில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஃபைலை புஷ் பண்ணவோ கிட்ஹப் ரெபாசிட்டரியில் இருக்கிற ஃபைல்ஸை புல் பண்ணவோ இல்லை ஒரு ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணவோ முடியாது. இப்போ கரண்ட் எல்எல்எம்ஸில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அப்டேட்டட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் பர்சனல் இமெயில் அனுப்பவோ இல்லை லோக்கல் டேட்டாபேஸில் இருக்கிற ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணவோ டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணவோ முடியாது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணாதான் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்தாங்க. அதாவது லேங்செயின், லேண்ட்கிராஃப், க்ரூ ஏஐ, மைக்ரோசாஃப்ட் ஆட்டோஜன், நோ கோட் டூல், லோ கோட் டூல், எந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் ஒரு டூலுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் இல்லை ப்ரோட்டோகால் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இங்கே தான் ஆண்ட்ரோபிக் கிளவுட் இந்த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணுச்சு. இதை சால்வ் பண்ண தான் ஒரு யூனிவர்சல் ரூல் மாதிரி எம்சிபி மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகாலை டிசைன் பண்ணாங்க. இப்போ எம்சிபியை மேஜராக எல்லா கம்பெனிஸும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓப்பன்ஏஐ எம்சிபியை அவங்க ப்ராடக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூகுளோட சுந்தர் பிச்சையும் எம்சிபியை பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. கர்சர் வின்சர்ஃப் எம்சிபியை கோர் ஃபங்க்ஷனாலிட்டியில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்சிபியோட கான்செப்டை பார்ப்போம். மாடல்ன்றது உங்கள் எல்எல்எம் மாடல், அது எந்த மாடலாக வேணாலும் இருக்கலாம். சாட்ஜிபிடி, ஜெமினி, கிளவுடு, லாமா, டீப்சிக், எந்த மாடலாக வேணாலும் இருக்கலாம். பட் கான்டாக்ட்ஸ்ன்றது உங்கள் எக்ஸ்டர்னல் டேட்டா இல்லாட்டி இன்ஃபர்மேஷன். உங்கள் பர்சனல் இமெயிலாக இருக்கலாம், லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபைல்ஸாக இருக்கலாம், கூகுள் கேலண்டரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், உங்கள் கிட்ஹப் ரெபாசிட்டரியாக இருக்கலாம்,
டேட்டா பேஸில் இருக்கிற டேபிள்ஸாக இருக்கலாம், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ப்ரோட்டோகாலை தான். ப்ரோட்டோகால்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் ரூல். இது எதுக்குன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும் டிசிபி, ஹெச்டிடிபி, டிசிபி, ஐபி, எஃப்டிபி எல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் தான். இப்போ இந்த எம்சிபி டயக்ராமை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். இந்த ப்ரோட்டோகாலை தூக்கி நமக்கு மாடலுக்கும் கான்டெக்ட்க்கும் நடுவில் போட்டு பார்க்கலாம். ஒரு எல்எல்எம்க்கு எக்ஸ்டர்னல் டேட்டா வேணும்னா ப்ரோட்டோகால் வழியாக ரெக்வஸ்ட் அனுப்பலாம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டேட்டா மறுபடியும் அதே ப்ரோட்டோகால் வழியாக ரெஸ்பான்ஸ் அனுப்பும். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சா? அடுத்து இப்போதான் ஒரு முக்கியமான ஆள் உள்ள வராரு, ஜேசன் ஆர்பிசி. ஸோ ஜாவா நோட்டேஷன் ரிமோட் ப்ரொசீஜர் கால். இது எதுக்குன்னா இந்த ஆர்பிசி மூலமாக தான் ரிமோட் கம்யூனிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எம்சிபி யூஎஸ்பி மாதிரின்றாங்க. லேப்டாப்ல 4 யூஎஸ்பி போர்ட் இருந்தா நாம ஒரு போர்ட்ல மவுஸையும், ஒரு போர்ட்ல கீபோர்டையும், ஒரு போர்ட்ல பிரிண்டரையும், ஒரு போர்ட்ல பென் டிரைவ் இல்லை ஏதாச்சும் ஒரு மைக்ரோஃபோன் மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி எம்சிபி புரோட்டோகாலை வச்சு எந்த ஒரு டூலா இருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணலாம். அடுத்து எம்சிபியோட டாக்குமெண்டேஷனை பத்தி பார்ப்போம். அதுக்கு முதல்ல கூகுள்ல போய் எம்சிபி டாக்குமெண்டேஷன் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முதல் லிங்க் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாக்குமெண்டேஷனை நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜென்ரல் ஆர்கிடெக்சரை. இப்போ இந்த டயக்ராமை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். சேம் கான்செப்ட் தான், இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளையண்ட்ன்றது ஒரு ஹோஸ்ட். இது உங்கள் எல்எல்எம் மாடல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். வின்சர்வ், கர்சர் மாதிரி தேர்ட் பார்ட்டி ஹோஸ்டாக கூட இருக்கலாம். இந்த கிளையண்ட் ஜேசன் ஆர்பிசி ப்ரோட்டோகால் வழியாக எம்சிபி சர்வரை காண்டாக்ட் பண்ணும். இந்த எம்சிபி சர்வர் ஃபைல் சிஸ்டம் டூல்ஸை காண்டாக்ட் பண்ணி அதில் இருக்கிற ரீட் பண்ணவோ சொல்லும். அதே மாதிரி போஸ்ட்கிரி டூலில் வச்சு நீங்கள் டேட்டாபேஸை ரீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி கிட் டூல்ஸை வச்சு உங்கள் ஃபைல்ஸை ரெபாசிட்டரிக்குள்ளே புஷ் பண்ணவோ, புல் பண்ணவோ, இல்லை ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணவோ முடியும். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது இந்த எம்சிபி சர்வரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு 3 டூல் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ டாக்குமெண்டேஷனுக்கு மறுபடியும் போவோம். இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கோர் ஆர்கிடெக்சர்னு இருக்குது, அதை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இங்கே டிஃப்ரெண்ட் எஸ்டிகேஸும் இருக்குது. உங்களுக்கு ஒரு எம்சிபி கிளையண்ட் சர்வர் வேணும்னா இந்த எஸ்டிகேயை பயன்படுத்தி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நானும் சில வீடியோஸில் இந்த எஸ்டிகேயை பயன்படுத்தி கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் எம்சிபி கிரியேட் பண்ணலான் இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் சர்வர்ஸ்க்கு போவோம். இங்கே இப்போ தான் நிறைய சர்வர்ஸ் இருக்குது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இந்த டெமோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபைல் சிஸ்டம் சர்வரை தான். இப்போ இந்த ஃபைல் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் எம்சிபி சர்வர், இங்கே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த ஃபைல் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ எம்சிபி சர்வரோட டீட்டெயில்ஸ் என்பிஎக்ஸ் கமாண்டில் இருக்குது. நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். நாம் மறுபடியும் இப்போ டாக்குமெண்டேஷனுக்கு போவோம். இப்போ சாம்பிள் கிளையண்ட்ஸை பார்ப்போம். இப்போ நிறைய கிளையண்ட்ஸ் இருக்குது. நமக்கு தேவை இப்போ க்ளவுட் டெஸ்க்டாப் ஆப். இப்போ இந்த விண்டோஸ்க்கு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ க்ளவுட் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் இப்போ டெமோ பர்பஸ்க்காண்டி 2 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று டெமோ எம்சிபி, இன்னொன்று ட்ரான்ட்டு. டெமோ எம்சிபிக்குள்ளே ஒன்றும் இல்லை, ட்ராக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம். கிரியேட் அ டெக்ஸ்ட் ஃபைல் நேம்டு hello.txt and write an essay about global warming in about 100 wordsனு கொடுத்துருக்கேன். இப்போ என்ட்ரு கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்ட்டு. ஸோ எதுவும் டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் ஃபைல் எதுவும் க்ரியேட் பண்ணலை. இன்னொரு ஃபோல்டர்லேயும் பார்த்துடலாம். ஸோ எதுவும் க்ரியேட் பண்ணலை.
பட் எஸ்ஏ கிரியேட் பண்ணியிருக்கு, டெக்ஸ்ட் ஃபைல் எதுவும் கிரியேட் பண்ணல. இப்போ இந்த எட்ஜுக்கு போய் ஃபைல்ஸுக்கு போய் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனை பிக் பண்ணிவிட்டு எடிட் கான்ஃபிகை பண்ணிக்கோங்க. இந்த கான்ஃபிக் ஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்த என்பிஎக்ஸ் கமாண்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்மளோட ஃபோல்டரோட பாத்தை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் ஸ்லாஷ் மாற்றிக்கோங்க. இதேமாதிரி இந்த ஃபோல்டரோட பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. இதை இப்போ சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கிளாட் அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. டாஸ்க் மேனேஜரில் போய் இந்த கிளாட் ரன் ஆகிறதையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். எரர் ஏதோ காமிக்குது. எக்ஸ்ட்ரா பேரந்தசிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் கிளாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸில் கிரியேட் டைரக்டரி, டைரக்டரி ட்ரீ, எடிட் ஃபைல், கெட் ஃபைல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸோட இதுவும் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எம்சிபி டூலும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் செட்டிங்ஸ்க்கு போய் பார்ப்போம். டெவலப்பர் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே ஃபைல் சிஸ்டம் எம்சிபி சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் சேம் ப்ராம்ப்டை கொடுத்து பார்க்கலாம். So create a text file named hello.txt and write an essay about global warming in 50 words னு கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் கொடுத்து பார்ப்போம். இந்த எம்சிபி சர்வர் ரன் பண்ண பெர்மிஷன் கேட்குது. அலோவ் சாட்னு கொடுத்துடலாம். இப்போ demo.mcpக்குள்ளே ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோன்ற டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ குளோபல் வார்மிங் பற்றி எழுதியிருக்கு 50 வேர்ட்ஸில். ஸோ இந்த டெமோவை ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.